நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்களுக்கு வணக்கம், அதுவும் மாலை வணக்கம். நண்பர்களே, போற்றுபவர்களெல்லாம் போற்றட்டும், தூற்றுபவர்களெல்லாம் தூற்றட்டும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் நம்ம தூற்றினாலும் இன்றைக்கி ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்கு. சரியா? அதாவது நமக்கு வரக்கூடிய நாட்கள் இனிமேல் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையுடைய முன்னோட்டமாக தான் இன்றைக்கி ஒரு நாளாக இருக்கிறது. அந்த நாள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, போன வாரம் பார்த்திங்கன்னா பெயில் அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதற்கான நம்பர் இப்போ கிடச்சிருக்கு நமக்கு. அதாவது ஃபைலிங் நம்பர்னு சொல்லுவாங்க. அந்த நம்பர் இன்றைக்கி பதிவாகிருக்கு. அந்த நம்பர் பார்த்திங்கன்னா CRLOP/47/059/2024, அதாவது 2024. கேஸ் இஸ் நாட் அலோகேட்டட் டு கோர்ட். சக்தி ஆனந்தன் எம் வெர்சஸ் ஸ்டேட் ரிப் பை அப்படின்னு போட்டிருக்காங்க. நண்பர்களே, இதுதான் நம்ம பெயில் மனு தாக்கல் செய்வதற்கு கொடுக்கப்பட்டுள்ள நம்பர். இனிமேல் பார்த்தீங்கன்னா கேஸ் லிஸ்ட்டில் வந்துடும். அடுத்து ஹியரிங் டேட் நமக்கு தெரிய வரும். அந்த ஹியரிங்கில் தான் நமது எம்டி பெயில் கிடைத்து வெளியே வரப்போகிறார். சரிங்களா? இது நாளைக்கே நடக்குமா அல்லது நாளை மறுநாள் நடக்குமானா, நிறைய கவர்மெண்ட் லீவு வருது. நிறையன்னு சொல்ல முடியாது. மண்டே கவர்மெண்ட் லீவு, சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக கோர்ட் இருக்காது. அப்போது அடுத்த வார கடைசியில் பார்த்திங்கன்னா நமது எம்டி வெளிவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உள்ளது. சரிங்களா? யாரோ என்னென்னோ சொன்னாங்க, பெயில் கிடைக்காது, ஜாமீன் கிடைக்காது, வெளியே வர மாட்டார், பணம் தர மாட்டார், மக்களை பார்க்க மாட்டார், இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இது ஒரு நெற்றியடி பதில், நெற்றியடி விஷயம் இன்றைக்கி நடந்துகிறது. சரிங்களா? இந்த நம்பர் எதற்காக கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா, நம்ம பெயில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள இல்லையா, அதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த நம்பர். சரிங்களா? கண்டிப்பாக விரைவில் பார்த்திங்கன்னா இதற்கான பணிகள் அவங்க செய்வாங்க. நம்ம மைவி3 ஆர்ட்ஸுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய லாயர்ஸ்லாம் இனிமேல் என்னென்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணுவாங்க. நண்பர்களே, இனிமேல் நம்ம கெத்தாக நடக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. என்ன ஒன்றா முன்ன பின்ன ஆகும், அவ்வளோதான். மற்றபடி பெயில் என்பது கன்ஃபார்ம்டு. அதால் இனிமேல் யாரும் கவலைப்பட தேவையில்லை. இனி நமது மைவி3 உறுப்பினர்களுக்கு நல்ல காலம்தான். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.